ஹலோ டிஃபென்ஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு லேஸ் மட்டும் வச்சு எப்படி ஒரு டிசைன் நான் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சிம்பிள் மெத்தடில் ஒரு ஆரம்பம் பிகினிங்கில் செய்கிறவங்களுக்கு, இல்லை ப்ரைஸ் கம்மியாக இப்போ கஸ்டமர் சில பேர் ரொம்ப ரேட் கம்மி கேட்பாங்க அவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு சீக்கிரமாக ரொம்ப வேகமாக அடிக்கணும், ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லேஸ் மட்டுமே வச்சு, ஒன்லி லேஸ் அதை மட்டுமே வச்சு நம்ம ஒரு டிசைன் பக்காவாக ரெடி இருப்போம். நெக் மெஷர்மெண்ட் நீங்கள் பார்த்துருக்கலாம். மேலே வந்து ஒரு 2.5 வச்சுருக்கேன், கீழே வந்து ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன் கீழே. ஸோ அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் எந்த ஒரு சைஸ் ப்ளவுஸுக்கும் இதை வைக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு சிம்பிளாகவும் இருக்கும், சேம் டைம் நீட்டாகவும் இருக்கும். ரொம்ப வேகமாக முடிஞ்சிடும் இந்த டிசைன். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோதான் ஆச்சு டைம். பட் நம்ம எடிட்லாம் பண்ணி போடுறோம் இல்லையா, ஸோ அதனால் அது கொஞ்சம் அவங்களுக்கு நான் வீடியோவில் கம்மியாக தான் போட்டிருப்பேன். பட் நீங்கள் அடிக்கும்போது ஒரு 15 நிமிஷம் டைம் எடுத்தால் போதும். அவ்வளோ 15 நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு ஒரு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு அவுட்ரு கொஞ்சம் வில்லேஜ் சைடு இருந்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம். சிட்டி சைடு இருந்தால் அந்த ஒரு கொஞ்சம் அது உங்கள் ஏரியாவில் நீங்கள் வாங்குற எந்த அளவுக்கு வாங்குறீங்களோ அதுலேருந்து, இப்போ உதாரணத்துக்கு ப்ளவுஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு 400 ரூபா அதிகபட்சம் வாங்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 350 ரூபா வாங்கினா போதுமானது, சரியாக இருக்கும். அது ஒவ்வொரு ஏரியா பொறுத்து மாறும். லேஸ் பார்த்திங்கன்னா, நம்ம லேஸ் வச்சு டிசைன் பண்ணும்போது நமக்கு சீக்கிரம் ப்ளவுஸ் வேலை முடிஞ்சிடும். சேம் டைம் லுக்கும் நல்லா ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு நெக் டிசைன் நமக்கு கிடைக்கும். அது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து புதுசாக பழகிறவங்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிசைனிங் வீடியோ தான். நம்ம எப்போ சொல்கிறது தான், லைனிங் வந்து என்னடா மேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நான் எல்லாமே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பழகிறவங்களுக்காக நான் பண்ணுறது தான். அதனால் மோஸ்ட்டாக நான் மேட்ச் யூஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட இருக்கிறத அப்படியே நான் யூஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நம்ம சேனலை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் என்ன விஷயன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். இந்த மாதிரி கீழே வந்து மெஷர்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கீழே 5 இன்ச்சு சரிங்களா, கீழே பாருங்கள் 5 இன்ச்சு வச்சுருக்கேன். அந்த 5 இன்ச்சில் இந்த சென்டர்லேருந்து அப்படியே ஒரு ஷேப் எடுக்கணும். நீட்டாக ஒரு ஷேப் எடுத்து நல்லா ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ட்ராயிங் பண்ணிட்டு நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லேஸ் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 4 மீட்ரு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லேஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா, இல்லை நீங்கள் பழகிறவங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லேஸ் வாங்குறது எப்போவுமே வந்து 1 மீட்ரு 2 மீட்ரு அந்த மாதிரி வாங்காதீங்க. அது உங்களுக்கு பயங்கரமான லாஸ் ஆகும். ஏன்னா 1 மீட்ரு கண்டிப்பாக மினிமம் 20 ருபீஸ் சொல்லுவாங்க. அதாவது சும்மா ஒரு நார்மல் லேஸ்னால். கொஞ்சம் நல்லா டிசைனிங் உள்ள லேஸ் இருந்துச்சுன்னா ஒரு 25 கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரோலாக வாங்கிக்கோங்க எப்போவுமே. ஏன்னா ரோலாக வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் நீங்கள் எப்போவுமே மறந்துடாதீங்க. அதிகபட்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 120 135 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நான் நம்புகிறேன். இனிமேல் நீங்கள் ஹோல்சேலில் நல்லா தேடி பிடிச்சி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு லேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே வந்து நீங்கள் ரோலாக வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி பார்த்தோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஒரு 4 லேயராக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிசைன். ரொம்ப இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எல்லா டிசைனும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. பட் அதை விட ஒருத்தவங்க அந்த ப்ளவுஸை போடும்போது தான் அந்த டிசைனோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் டிசைன் நீங்கள் அடித்தோன்னா நீங்கள் வந்து முடிவு பண்ணிட வேண்டாம். அது வந்து அவங்க போடும்போது தான் அந்த ப்ளவுஸினுடைய அழகே முழுசாக நீட்டாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ 2 லேயர் வச்சிட்டோம். அதே மாதிரி ஆப்போசிட் நான் ஸ்டிச் பண்ணுறதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒரு 3 லேயர் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ மெஷர்மெண்ட் அப்படி தான் ஒரு சில பேருக்கு மெஷர்மெண்ட் அவுட் இருக்கும். அது வந்து எப்படின்னா, அதான் சொல்லியிருக்கேன் நான் தொடர்ந்து இந்த எல்லா வீடியோவிலும் சொல்கிறேன். ஷோல்டர் 6 இன்ச்சுனா அதில் பாதி வச்சுக்கோங்க, 5 இன்ச்சுனா அதில் பாதி வச்சுக்கோங்க. அது மாதிரி எல்லாமே பாதி வச்சுக்கோங்க. மேலே 2.5 வச்சிங்கன்னா கீழே 2.25, மேலே 3 வச்சிங்கன்னா கீழே 3.25. அந்த மாதிரி நீங்கள் நெக் வச்சுக்கிட்டா போதும், ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஹார்ம்போல் மெஷர்மெண்ட் செக் பண்ண தேவையில்ல, பாடி மெஷர்மெண்ட் செக் பண்ண தேவையில்ல. பட் ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ப்ளவுஸ் நெக் எந்த அளவுக்கு இறக்குறீங்களோ அந்த அளவுக்கு பாடியினுடைய எக்ஸ்ட்ரா நம்ம 2 இன்ச்சு வைப்பீங்களா வெப்பம் பார்த்தீங்களா, அதை வந்து குறைக்கணும். அது மட்டும் எப்போவுமே நீங்கள் நெக் வெட்டும்போது மனசில் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 34 இன்ச்சு பாடினா 34 இன்ச்சு பாடிக்கில் 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். 34 + 2 36. அப்போ வந்து டீப் நெக்காக இறக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சோ மேக்ஸிமம் 1 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து பாடி லூஸில் கம்மி பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் இறங்காது, இந்த ப்ராப்ளமாக ப்ராப்ளம் வராது. இல்லைனா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். சரிங்களா? ப்ளவுஸ் டிசைன் முடிஞ்சது. ரொம்ப தேங்க்யூ.